அதாவது ஒரு பெரிய ஹீரோவோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் முற்றிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த படம் ஃப்ளாப் ஆகிடும். ஸோ அப்படி தமிழில் பெரிய ஹீரோக்கள் நடித்த பல படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதற்கு நம்ம ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வாங்கிய தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் இவங்க வந்து நஷ்டப்படக்கூடாது, நஷ்டம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுவாங்க. இதற்கு உதாரணமாக தமிழ் சினிமாலேயே பல ஹீரோக்களை சொல்லலாம். முதன்மையாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லலாம். பாபா படத்தில் நஷ்டமாச்சு, அதை திருப்பி கொடுத்துட்டாரு. லிங்கா படத்தில் பல கோடிகள் நஷ்டமாச்சு, அதை திருப்பி கொடுத்துட்டாரு. இது மாதிரியான உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கூட பார்த்திங்கன்னா ஹேராம் படத்தின் போது வாங்கினால நிறைய பேர்த்துக்கு நஷ்டமானால அந்த நஷ்ட ஈட்டை திருப்பி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம். இன்னும் பல ஹீரோக்களை சொல்லிட்டே போகலாம். இப்போது சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்பைடர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, முருகதாஸ் மகேஷ் பாபு இணைந்த படம். அந்த படம் நஷ்டமாகும் போது மகேஷ் பாபு அந்த தயாரிப்பில் கூப்பிட்டு தன்னுடைய சம்பளத்தை வந்து சில கோடிகளை வந்து விட்டு கொடுத்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஏஆர் முருகதாஸ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடியோ 5 கோடியோ வேணான்னு சொல்லிட்டாராம். ஸோ இந்த பெருந்தன்மையை எல்லாரும் பாராட்டினாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு இயக்குனரே தன்னுடைய சம்பளத்திலேருந்துன்னு சொல்கிறத விட ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த படம் நஷ்டமாச்சனால எவ்வளவு நஷ்டமாச்சோ அந்த தொகையை அப்படியே திருப்பி கொடுத்துட்டாரு. ஒரு மிகப்பெரிய சம்பவம். யார் அப்படின்னா நம்ம இயக்குனர் நெல்சன் அவர்கள். அவர் தயாரிப்பில் கவி நடிப்பில் இந்த தீபாவளி ரிலீஸ் ஆன படம் தான் பிளட்டி பெக்கர். இப்போது இந்த படத்தை வந்து அவர் வந்து டைரெக்டாக ரிலீஸ் பண்ணல, அதாவது வேற ஒருத்தர் மூலம் தான் ரிலீஸ் பண்ணார். அவர் யார் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து 10 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அதாவது அவர் பேர் நம்ம சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. பட் வந்து அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ரைட்ஸ் 10 கோடிக்கு. ஆனால் சோகம் என்ன அப்படின்னா அந்த படம் வந்து 7 கோடி நஷ்டமாயிடுச்சு. இப்போ நெல்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 நாளுக்கு அப்புறம் படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு, சார் 7 கோடி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி அடைந்த நெல்சன் அவர்கிட்ட வந்து வன்மத்தை கக்கவே இல்லை, எஸ்கேப் ஆகலை. இது வந்து பிஸ்னஸ்ப்பா, நஷ்டமெல்லாம் சகஜம் தானே அப்படிலாம் அவர் வந்து தப்பிக்கலை. என்ன பண்ணிக்காருன்னா 7 கோடி நஷ்டமா, இந்தாங்க 7 கோடி அப்படின்னு அந்த 7 கோடியை சுளையாகவே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாராம். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நெல்சனை வந்து நெகிழ்ந்து போய் புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க. ஒரு சினிமாவில் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறது அரிது. ஸோ நெல்சன் சாருக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கோம், இந்த நன்றியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு வாய் நிறைய அவரை வந்து பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. உண்மையாலுமே நெல்சன் அவர்களோட இந்த செயல் வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்கணும், பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும்.